வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல கோதுமை ரவை அடை பண்ண போறோம். ரைஸ் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இல்ல கோதுமையை வந்து டயட்ல சேர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். அரிசியை யூஸ் பண்ணி பண்ற அடையோட இந்த கோதுமை ரவை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய அடை வந்து நல்ல டேஸ்டா இருக்கும். நல்ல ஒரு ஹெல்தி ஆப்ஷனும் கூட. நல்ல ஒரு புரோட்டீன் ரிச் அடை. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த கோதுமை ரவை அடை ஈஸியாக அப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கோதுமை ரவை அடை பண்ணுறதுக்கு 1 கப்பு கோதுமை ரவை, 1/2 கப்பு கடலைப்பருப்பு, 1/2 கப்பு துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இந்த 3 பருப்பையும் சேர்த்து வாஷ் பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். கோதுமை ரவையை வாஷ் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சா போதும். இது ரொம்ப சீக்கிரம் ஊறிடும். ஈவன் பருப்புமே வந்து 1/2 மணி நேரத்தில் ஊறிடும். இருந்தாலும் ஒரு 2 மணி நேரம் ஊறினாதான் நமக்கு டைஜஷன் வந்து ஈஸியாக இருக்கும். 3 வகை பருப்புகளையுமே நான் வந்து 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். கோதுமை ரவையும் பாருங்க 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். நல்லா சாஃப்டாக ஊறிருக்கு. இப்போ அடை மாவு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 4-5 காஞ்ச மிளகாய், அடைக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அது தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 இன்ச்சு இஞ்சி, அடைக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பருப்பு தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கொரப்பாக தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற கோதுமை ரவையை சேர்த்துடலாம். கோதுமை ரவையில கொஞ்சம் தண்ணி இருக்கும், நம்ம அதை புழிய முடியாது. அதனால தான் நான் பருப்பு சேர்க்கும் போது தண்ணியே இல்லாமல் அரைச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ இதையும் நம்ம தேவைப்பட்டா தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். அடை மாவில் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10-12 நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வேண்டாம் அப்படின்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக தேங்காய் துருவல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட நம்ம சேர்த்துக்கலாம். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இது வந்து நல்லா கெட்டியாக இருக்குது. நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடுவோம். ஏன்னா அடை மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா மொறுன்னு வரும். அடை பண்ணிடலாம். கல் நல்லா சூடாயாச்சு. நமக்கு அடை எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கணும். நல்ல ஓரங்களும் வந்து நல்லா மெல்லிஸாக இருக்கிற மாதிரி இப்படி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா நல்லா மெல்லிஸாக வரும். நடுவில் இந்த மாதிரி சின்ன கேப் அப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அப்படி எண்ணெய் அது 2 சொட்டு அப்படி விட்டால் போதும். நல்லா அடை வந்து மொறுன்னு வரும். நல்லாவும் வேகும். சுற்றியும் வந்து கொஞ்சம் நல்லா தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்தாச்சு. அடையை திருப்பி போட்டுடலாம். நல்லா மொறுன்னு வெந்திருக்கு. இந்த சைடு நம்ம கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு ஃப்ளேமை நல்லா சிம்மில் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த சைடும் நல்லா வெந்துடும். அடை இந்த சைடு நல்லா வெந்தாச்சு. இந்த சைடும் பார்த்தீங்கன்னா லேசாக அப்படி மொறுன்னு வந்திருக்கு. சர்விங் பிளேட்க்கு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா அடையும் நம்ம பண்ணி எடுத்துப்போம். டேஸ்டியான கோதுமை ரவை அடை சர்விங்க்கு ரெடி. வாங்க அடையை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அடைங்கிறதுனால ஏதாவது மைல்டான சட்னி நல்லாயிருக்கும். அருமையாக இருக்குங்க. நல்லா மேலெல்லாம் மொறுன்னு இருக்கு. சாப்பிடும்போது சென்டரில் நல்லா சாஃப்டாக இருக்குது. கோதுமை ரவை ஆட் பண்ணியிருக்கிறதுனால டேஸ்ட் வித்தியாசமாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. அரிசியை போட்டு நம்ம அடை பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் அது ஹெவியாக தோணும். ஆனால் இது வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். ஈவன் நைட் டைம் நம்ம பண்ணி சாப்பிட்டா கூட கொஞ்சம் வயிற்றுக்கு வந்து ரிலாக்ஸாக தான் இருக்கும். ஹெவியாக தோணாது. நம்ம ரைஸ் சேர்க்காதனால நம்ம விரத நாட்களில் கூட நம்ம இந்த அடை பண்ணி சாப்பிட்லாம். மைல்டான ஏதாவது சட்னி இல்லைன்னா அவியலோட கூட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதே மாவில் கூட நம்ம கேரட் துருவி போட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நமக்கு இட்லி மாவெல்லாம் தீர்ந்து போச்சு அப்படின்னா நைட்டே வந்து பருப்பை மட்டும் ஊற வச்சுட்டு கத்தல் எழுந்ததுமே கோதுமை ரவை மட்டும் ஊற வச்சு அரைச்சி உடனே பண்ணிடலாம். இந்த ப்ரோட்டீன் ரிச் ஹெல்தி அடைய கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.